வணக்கம், வெல்கம் பேக் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க. நிறைய பேர் என்கிட்ட மீன் குழம்பு எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அந்த ரெசிபி அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக இன்றைக்கி நான் அந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ ஒழுங்காக லைக் போட்டுருங்க. அப்படியே லைக் போட்ட கையோட 4 பேருக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரம் அல்லது வடசட்டி எடுத்துக்கோங்க. வடசட்டி நல்லா ஹீட் ஆனதும் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ஊற்றலாம், இல்லை நார்மல் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணலாம். வெந்தயம் நல்லா முருகின பிறகு அதில் ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கீறி வச்சிருக்கிற 3 பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், நீங்கள் மீடியம் ஃப்ளேம் அல்லது லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுறது நல்லது. இப்போது இதில் 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடுசாக நறுக்கி இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதில் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வதங்கும்னு நான் முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டெப்பை நம்ம இங்கே பண்ண போகிறது கிடையாது. தக்காளி ஆட் பண்ண பிறகு தான் பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மீடியம் சைஸில் இருக்கிற 2 கனிஞ்ச தக்காளியை 4ஆக வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ண பிறகு நீங்கள் 1/4 டீஸ்பூன் இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நீங்கள் பேசிக்காக எதில் சேர்த்திங்கனாலும் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 தடவை கிண்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா தாங்க தக்காளியிலேருந்து ஜூஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி அது ஃபுட்டு கூட மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். முழுசாக தக்காளி கடந்துச்சு அப்படின்னா போட்டும் அது யூஸ்லெஸ் தான். இப்போ மூடி வச்சதை நீங்கள் 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தக்காளியிலேருந்து ஜூஸ்லாம் நல்லா வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சாரணி கரண்டி வச்சு நீங்கள் தக்காளியை நல்லா குத்தி விடணும். குத்துனீங்கன்னா இன்னும் ஜூஸ்லாம் வெளியில் வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நமக்கு ஒரு சாந்து மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது அந்த பேஸ்ட் கூட ஒரு கரைசலை நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் குழம்பு வரும். ஸோ அந்த கரைசலை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் 1 செம்பு அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்துக்கோங்க. புளியை நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற போட்டுருங்க. அதுக்கப்புறம் புளி நல்லா கரைசிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா கரைசிட்டு இது கூட தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/2 மூடி அல்லது 1 மூடி தேங்காய், உங்கள் தேவைக்கேற்ப தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் கூட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், 5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த கரைசல் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி இருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம ஏற்கனவே கரைசின புளி கரைசலை எடுத்து இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நீங்கள் நல்லா 2-3 தடவை கிண்டி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை மூடி வச்சு குக் பண்ணுங்கள். 10 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ குழம்பு கொதிக்கிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 4லேருந்து 5 துண்டு மாங்காயை இதில் சேர்த்துக்கணும். மாங்காய் தாங்க மீன் குழம்புக்கு டேஸ்ட் தரக்கூடிய மெயினான ஒரு பொருள். ஸோ மாங்காய் நீங்கள் தவறாமல் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ண பிறகு திரும்பி நீங்கள் மூடி வச்சிடலாம். நான் இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு 20லேருந்து 25 பீஸ் மத்தி மீன் எடுத்துக்கிட்டேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஓரமாக ஊற வச்சுருக்கேன். குழம்பு நல்லா கொதிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மீன் ஆட் பண்ணிக்கணும். கொதியறதுக்கு முன்னாடியே ஆட் பண்ணிங்கன்னா ஹீட் ஆக ஆக மீன் உடஞ்சி போயிடும். குழம்பு கொதிஞ்சிருச்சு அப்படின்றதுக்கு பதம் என்னென்னா, ஓரமாக எண்ணெய் துளிகள் மிதக்க ஆரம்பிக்கும். மீன் ஆட் பண்ணதும் 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள், அப்போ தான் மீன் உடையாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், மீன் குழம்பு நல்லா கொதிஞ்சு மேலே எண்ணெய் படர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் மீன் குழம்பை இறக்குறதுக்கான பதம். இந்த டைமில் நீங்கள் கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி தழை இப்போதைக்கு இல்லை, அதனால தான் ஆட் பண்ண முடியல. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், குழம்பை நம்ம ரொம்ப ஓவர் குக் பண்ணலை. மாங்காய் உடையாமல் இருக்குது, மீனும் உடையாமல் இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் தான் நீங்கள் குழம்பை இறக்கணும்.
அவ்வளோதாங்க, சுவையான மீன் குழம்பு தயார். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஸ்ரீநிதி செல்வகுமார் மற்றும் கலாராணி செல்வகுமார் ஃப்ரம் எங்கள் வீட்டு கிச்சன்.